உலக நாடுகளே ஒரு தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக பல தள்ளாட்டங்கள் பல நாடுகள்ல இருக்கும்போது நம் நாடு மிகச்சிறப்பாக கீழ் நடையோடு மேலே வந்துட்டு இருக்கு. சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கிலாந்திலிருந்து வந்த ஒரு நண்பர், அவர் ஒரு பெரிய ஆய்வாளர், அவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். இப்போ பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்னாரு, இன்னொரு 30-35 வருஷம் ஆயிடுது சார் யூகே எல்லாம் மேல எழுந்து வர்றதுக்கு, அவ்வளவு சிரமத்தில் இருக்கிறார்கள் என்று அவர் சொன்னாங்க. ஒரே ஒரு தப்பான ஒரு வாக்களித்து விட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். வாக்குன்னா நம்ம அரசியல் வாக்கு இல்ல. அவர் சொன்ன விஷயம் பிரிக்ஸ்ல இருந்து யூகே வெளியே போச்சு, யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வெளியே போனாங்க. அந்த யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி அந்த யூரோப்பியன் யூனியன்ல ஈரோவுடைய விலை 60 ரூபாய் 65 ரூபாய் இருந்தது. பவுண்டுடைய விலை 90 ரூபாய் இருந்துச்சு. நாங்க எதுக்கு போய் ஈரோவோட போய் சேர்ந்து எங்களுடைய மதிப்பை குறைத்துக் கொள்வோம் என்று ஒட்டுமொத்த இங்கிலாந்து மக்களும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாங்க. நாங்க யூரோப்பியன் யூனியனோட சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தாங்க. இன்றைக்கு யூரோப்பியன் யூனியன்ல ஈரோவுடைய மதிப்பு நம்ம ஊர் பணத்தை வச்சு பாத்தீங்கன்னா 110 ரூபாய் கிட்ட போயாச்சு. பவுண்ட் 90-95 நிக்குது. சோ எதுக்கு சொல்ல அப்படின்னா, மிக வளர்ந்த நாடு அந்த யூகே உலகத்தையே ஆட்டி படைத்த நாடு. அவர்கள் வெள்ளாட்டம் கொண்டு விடுகிறாங்க. இன்னும் பல நாடுகள்ல, அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள்ல வளர்ச்சியினுடைய வீதத்தை வச்சு பார்க்கும் போது நாம வளர்ந்துட்டுங்கிற வீதம் இல்லை. அந்த வகையில பல இடங்கள்லயே நம்ம மேல உயர்ந்துட்டு வரோம். அதுக்கு பெரிய அடையாளம் முதுமை கூடிக்கொண்டே இருப்பதுதான். இந்தியா சுதந்திரம் அடையும் போது நம்முடைய சராசரி ஆயுட்காலம் வெறும் 37 தான். நம்முடைய சராசரி ஆயுட்காலம் 37 வயசு தான். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சராசரி ஆயுட்காலம் எடுத்தீங்கன்னா 72 மேல. இன்னும் ஒரு சில ஆண்டுகள்ல, ஒரு 5-10 ஆண்டுகள்ல மிகச்சரியா 80க்கு மேல சராசரி ஆயுட்காலம் வந்துருங்கிறது பெரிய கணிப்பு. இன்னைக்கு லெவல்ல, 2011 சென்சஸ்ல வெறும் 14 கோடி தான் முதியோர்கள். 14 கோடி 2011ல. அப்ப நம்மளுடைய மக்கள் தொகை 120-110 தான் இருந்தோம். 100 கோடி கிட்ட தான் இருந்திருக்கும். இன்னைக்குள்ள மக்கள் தொகைய இப்ப வருகிற 2031 சென்சஸ் வரும்போது கிட்டத்தட்ட 35 கோடி முதியோர்கள் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கு புள்ளி விவரங்கள் சொல்லுது. நான் காலையில திருப்பூர்ல இருந்து வரேன். திருப்பூர்ல நிறைய நண்பர்கள்ட்ட, நிறைய பின்னலாடை செய்யறவங்க, குடி செய்யறவங்க, யான் செய்யறவங்க எல்லாம் பேசி கொண்டிருக்கிற வாய்ப்பு கிடைச்சது. காலை நேர நடைப்பயணத்துல தற்செயலாக அங்க நிறைய நண்பர்கள் கூடினாங்க. அவங்க எல்லாம் பேசிக்கிட்டோம். ஒரு செய்தியை பேசும்போது தெரிஞ்சது, இந்த எல்லாரும் பாத்தீங்கன்னா இப்போ சில்வர் எக்கானமி அப்படின்னு ஒண்ணு பேசுறாங்க. சில்வர் எக்கானமின்னு வெள்ளி விலை ஏறுத, வெள்ளியை பத்தியான வெள்ளி இல்ல, அது இல்ல. சில்வர் எக்கானமினா நம்ம முடி நரைக்குது இல்லையா, நம்ம நரை முடியாருக்கான ஒரு எக்கானமி உலகம் முழுக்க, குறிப்பாக இந்தியாவில் அதிகம் பேசப்படுது. என்ன அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த வணிகமும் முதியோர்களை மையப்படுத்தி இவர்களுக்கான வாழ்விற்கு, புதிய வாழ்விற்கு தேவையான பொருட்களுக்கான ஒரு மிகப்பெரிய சிந்தனை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க அந்த பொருளாதாரத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறது. மருத்துவமனைகள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. மருத்துவமனைகள் எல்லாமே ஏஜிங் பாப்புலேஷன், ஏஜ்டு பாப்புலேஷனுக்கான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனைகள் தான் பெரிய அளவுல பெருக்கி கொண்டிருக்கிறது. சமீபத்துல சென்னையில ஒரு மருத்துவமனை அவங்க அறிவிக்க போறாங்க, கிட்டத்தட்ட 500 பெட் உள்ள ஜீரியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. 100 பெட் 200 பெட் ஆரம்பிச்சாங்க, பத்த மாட்டேங்குது. 500 பெட் ஆரம்பிக்கிறாங்க. அதோட சேர்ந்து ஜீரியாட்ரிக் ஹோம் மாதிரி அதுலயே ஒரு அசிஸ்டன்ட் லிவிங் அவங்க பெருக்கி கொண்டே போறாங்க. தமிழ்நாடு முழுக்க உள்ள பெரிய கார்பரேட் பிக் மருத்துவமனைகள் எல்லாமே முதியோர்களுக்கான மருத்துவமனைகளை பெருக்கி கொண்டே இருக்கு. இன்னைக்கு திருப்பூர்ல பேசும்போது கிடைச்ச செய்தி ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சார், நல்லா யோசிச்சு பாருங்க, 70 வயசுக்கு மேல பனியன் போடுறது கஷ்டமா இருக்கும் சார். பனியனை இப்படி தூக்கி இப்படி கையை போட்டு சொருகி போடுறது கஷ்டமா இருக்கும். கையை இப்படி மேல உயர்கிறதுக்கு பல பேருக்கு ஒரு ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய ஆர்த்தரைட்டிஸ்ல வந்தா கையை இப்படி தூக்கி போடலாம். கையை பின்னாடி கொக்கிய மாற்றுறதுக்கான கஷ்டம் இருக்கலாம். பேண்ட்டை கீழே விட எடுத்தோ இல்ல உள்ளாடைகளை காலில் எடுத்து மாற்றுறதுக்கான சிரமங்கள் பெரிய அளவுல வரும். அப்ப அதுக்கு எப்படி ஆடை, ஆனா அதுக்காக பனியன் போடாம இருக்க முடியாது, உள்ளாடைகள் வேணும். பேண்ட் போட்டு பெல்ட் கட்டி அந்த பெல்ட்டை ஹூக்குக்குள்ள மாற்றுறதுக்கான ஒரு சூழல் 90 வயது முதியோருக்கு ஒரு சிறு நடுக்கம் இருக்கலாம். அவர் அந்த நேரத்துல அதுக்குன்னு யாரையும் உதவி கேட்க முடியாது. அப்ப அவங்க எப்படியான பேண்ட் போட முடியும், அவங்க எப்படியான பனியன் போட முடியும்லாம் யோசிக்கிறாங்க.
ஆச்சரியமா இருக்குது. ரொம்ப பரவாயில்ல, இதெல்லாம் யோசிக்கிறாங்க நம்ம மக்கள். லெகின்ஸ் மாதிரி பேண்ட் போடலாமா, பெண்கள் வந்து லெகின்ஸ் போடுறாங்க, அதுக்கு கூட துணிச்சு காலை மடிச்சு மாட்ட முடியுமா, உட்கார்ந்துட்டு ஒரு சேர்ல உட்கார்ந்துட்டு மாட்ட முடியும், இப்படி எல்லாம் சிந்திக்கிறாங்க. எர்கானமிக்ஸா எப்படி அவங்களுக்கு இருக்கணும், எப்படி அந்த ஆடையை போடுவதற்கு சிறு சிரமம் இல்லாமல் போடணும், இப்படி எல்லாம் வணிகம் சிந்திக்கிறது. முதுமையில அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கான ஒரு பொருளை உற்பத்தி செய்ய ஏன் அவங்க யோசிக்கிறாங்க, மிகப்பெரிய அளவில் இதற்கான தேவை கூடும் என்று அனுமானித்திருக்கிறாங்க. இங்க மட்டும் இல்ல, உலகம் எல்லாம் யோசிக்கிறாங்க. இந்தியாவில, தமிழ்நாட்டுல, நம்ம ஊருக்கு பக்கத்துல இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது நாமும் நம் முதுமைக்கு தயாராகும். அவர்கள் ஆடையை கொண்டு வரலாம், புதிய மருந்துகள் வரலாம், மருத்துவமனைகள் வரலாம், இதெல்லாம் ஒரு பக்கம் வரட்டும், அதெல்லாம் வேணும், நம்ம தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு சிரமம் இல்லாமல், ஒரு சிறு சிறு பிசகுகள் இல்லாமல், ஒரு வலி இல்லாமல், ஒரு நெருக்கடிகள் இல்லாமல் நம்மளுடைய புதுமை இருக்க வேண்டும்ங்கிறத இப்ப இருந்தே முடிவு பண்ணும். நம்ம இங்க இருக்க பார்க்கும்போது என் கண்ணில் படும்போது நிறைய பேர் 50 தாண்டியவர்கள் இருக்கீங்க. நிச்சயமா ஒரு புதுமை காலம்ங்கிறத 60க்கு மேலன்னு அரசாங்கம் சொல்லுது. அரசாங்கம், மருத்துவ உலகம்லாம் 60+ அதை வந்து ஜீரியாட்ரிக் எடுப்பாங்க. 60 to 70 யங் அடல்ட் அப்படிப்பாங்க. 70 to 80 வந்து மாடரேட் அடல்ட்பாங்க. 80 to 90 ஓல்டு அடல்ட் அப்படிப்பாங்க. ரொம்ப முதுமையான முதுமை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படிதான் மருத்துவ உலகம் அந்த முதுமையை பிரிந்து பிரிந்து பார்க்கிறது. ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, 40-45 வயது முதலே முதுமைக்காக நாம் முயற்சி செய்ய ஆரம்பிச்சோம். நம்முடைய புதிய காலத்தில் நம் உடல் ஆரோக்கியத்திற்கான மெனக்கெடல், அதற்கான அக்கறை, அதற்கான கரிசனங்கள் நம்ம 40களிலேயே தொடரும். ஏன்னா 60 வயதுக்கு அப்புறம் நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா நிறைய விஷயங்களை மாற்ற முடியாது. இப்ப 55 வயதுல ஒருத்தர் இருக்கீங்க, இல்ல ஒரு 60களில் இருக்கும். இப்ப இருந்தே நம்ம உடலை ஒரு 70-75 சிக்கல்கள் வராமல் பார்த்துக் கொள்வதற்கான அக்கறைகளை இன்றிலிருந்தே தூணும். ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். முதுமை கால நோய்களுக்கான தீர்வுல பிரிவென்டிவ் ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். பிரிவென்டிவ் அண்ட் ப்ரோஆக்டிவ் ஹெல்த். நாம் நோய் வராமல் பார்த்துக் கொள்வதற்கான ஒரு ஒரு வாழ்வியலை ரொம்ப முக்கியமா. இன்னைக்கு 8 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. பூரா ஒரு 10 நாளா வந்து இதே நம்பரே தானே பார்த்துட்டு இருக்கோம் தொலைக்காட்சியில. 5,67,00,000, 4,24,00,000, இவ்வளவு ஓட்டு போட்டாங்க, இவ்வளவு ஓட்டு போடல. எண்கள் எல்லாம் மனப்பாடம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுடைய எண்கள் எல்லாம் ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை, இளைஞர்கள் எத்தனைன்னு பல இந்த அரசியல் களத்துல அத்தனை பேரும் அதையே பார்த்துட்டு இருக்கிறோம். மொத்தத்துல ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ஒரு நம்மளுடைய 8 கோடி பேர் மக்கள் ஒரு தோராயமா வச்சுக்கிட்டோம்னா, மருத்துவ ரீதியாக பார்க்கும் போது ஒரு நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னது அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 கோடி பேர் சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும். சார் 1 கோடிலாம் நாங்க படிச்ச மாதிரி இல்லையே அப்படின்னா, டயபெட்டிஸ் பாப்புலேஷனும் டயபெட்டிக் வருமா அப்படின்னு இருக்கக்கூடிய ஐஜிடிமாங்க, இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ், சர்க்கரை வருவதற்கான வாசல்ல எட்டி பார்த்துட்டு இருக்கிற உங்களும் 2 பேரையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் டயபெட்டிக்ல இருக்காங்க. ஆனா 1 கோடி பேர் டயபெட்டிக்ல இருக்காங்களா, இந்த 1 கோடி பேர் சர்க்கரையை மிகச்சிறப்பா கையாண்டு கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு பேர் டயபெட்டிக்க பெர்ஃபெக்டா கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும். வெறும் 10%. 10% பேர் தான் எனக்கு டயபெட்டிக்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் ஒரு 6.5 HbA1c கீழே வச்சுக்கிட்டு 6ன்னு வச்சுட்டு இருக்கிறவங்க 10% தான். பல நேரங்கள் எங்கள்கிட்ட வந்து அப்படி அந்த நாங்க எப்பவும் 3 மாதத்துக்கு வரைக்கும் நான் பார்க்கும் போது அந்த HbA1c எடுத்துட்டு வந்துருங்க அப்படிம்போம். அது வச்ச உடனே அவங்க சொல்லுவாங்க, சார் மாம்பழ சீசன் ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி சார் இமாம் பசங்க எல்லாம் சாப்பிடாம வாழ்ந்துதான் என்ன அர்த்தம் சொல்லுங்க? 2 துண்டு சாப்பிட்டா கொஞ்சம் HbA1c ஏறத்தான் செய்யும். மச்சின வீட்டு கல்யாணம், மைசூர் பாவு சாப்பிடாம எப்படி சார் இருக்கீங்க? இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி எப்பவுமே 7.5 8ன்னு சில பேர். அப்படி சில பேர் எனக்கு இந்த நம்பர்ல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது, நான் ஃபிட்டா இருக்கேன், ஐ டூயிங் குட். நீங்க சும்மா நம்பரை மாத்திக்கிட்டே இருப்பீங்க மருந்து விற்கிறதுக்காக. அப்படி கூட இப்படி கூட, அது எப்படி சார்? நான் எல்லாத்துல இருக்கேன், ஐ டூயிங் குட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி ஒரு குரூப். நான் கவலையே படல. அவங்க எல்லாம் வந்து ஐசியூக்கு போனதுக்கு அப்புறம் தான் அதை பத்தின சிந்தனையே யோசிக்க ஆரம்பிப்பாங்க ரிவர்ஸ்ல. சோ இது இந்த மாதிரி சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாதவர்கள் கூட்டம் மிக பெரிதாக தமிழ்நாட்டுல. நான் திட்டக்குழுல இருக்க தமிழ்நாடு அரசுல ஒரு தடவை ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம், மருத்துவர்களோட கூட்டம், சென்னையில அரசாங்கம் சார்பாக சிறுநீரக டயாலிசிஸ் பண்றதுக்கான மருத்துவமனை ஒண்ணு கட்டுறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் டிஸ்கஸ் பண்றோம். அவர் வந்து 600 டயாலிசிஸ் உள்ள ஒரு யூனிட்டை கட்டணும்னு பேசுறாங்க. நான் வந்து கேட்டேன், சார்
சென்னை ஹப் ஃபார் மெடிசன். இங்க 25-30 பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு. ஒவ்வொருத்தரும் கையில 50-100 டயாலிசிஸ் யூனிட் வச்சிருக்காங்க. 600 யூனிட் போடணும்னா ஒரு யூனிட் ஒரு நாளைக்கு 6-7 பேருக்கு டயாலிசிஸ் பண்ண முடியும். ஒரு டயாலிசிஸ் 3 மணி நேரம் ஓடுதுன்னு வைங்களேன். காலையில 6 மணில இருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் அது ஓடிச்சுன்னா 12-15 மணி நேரத்துல அது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு 5-6 பேருக்கு பண்ணலாம். 600 பேருக்கு ஒரு நாளைக்கு 3500-4000 பேருக்கு டயாலிசிஸ் பண்ணணும். அதுக்கான தேவை இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த டாக்டர் என்ன எப்படி பாக்குறாரு, என்ன சார் நினைக்கிறீங்க, பத்தாது சார், 1 வருஷம் 2 வருஷம் கூட பத்தாது சார் அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. நான் நிறைய மருத்துவமனைகள்ல கேட்டு பாக்குறேன், எவ்வளவு டயாலிசிஸ் எப்படி இருக்கு என்னன்னு கேட்டா பல இடங்கள்ல இந்த ரிசர்வேஷன் மாதிரி நடந்துச்சு. காலையில 6 மணி ஸ்லாட் எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க, 8:30 நான் டயாலிசிஸ் பண்ணிட்டு 10 மணிக்கு ஆபீஸுக்கு போகணும் அப்படிங்கிறவங்களோட எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கு. ஏன் இவ்வளவு டயாலிசிஸ் இவ்வளவு கூடுது? சிறுநீரக நோய்கள் இங்கே ஏன் இவ்வளவு அதிகமா இருக்கு? சர்க்கரை நோய் பல நாடுகள்ல கூடிக்கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, சர்க்கரை நோயினால் சிறுநீரக நோய்கள் அதிகரிக்கக்கூடிய தேசம் நம்ம நாடு தான். நம்ம நாட்டுல தான் சர்க்கரையினால் சிறுநீரக நோய் அதிகமா. டயாபெட்டிக் சிகேடி அப்படிமா, கிரானிக் கிட்னி டிசீஸ் டயாபெட்டிக்னால வரக்கூடியதும் ஹைப்பர் டென்ஷனால வரக்கூடியதும் நம்ம ஊர்ல மிகப்பெரிய அளவுல காரணம் சர்க்கரையை நம்ம கட்டுப்பாடா வைத்துக் கொள்ளாதுதான் முதல் காரணம். நான் HbA1c வந்தப்புறம் பாக்குறேன், யூரின்ல லேசா புரதம் போகுது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாத்துக்கலாம். எனக்கு ஒரு தமிழ் சினிமால ஒரு சினிமா ஹீரோ யாரோ ஒருத்தர் சொல்லுவான், எனக்கு ரொம்ப பிடிச்ச கஷ்டமான நேரத்துல எனக்கு பிடிச்சமான வார்த்தை என்ன தெரியுமா, பாத்துக்கலாம் அப்படிமா. என்ன பொறுத்த வரைக்கும் ஆக தவறான வார்த்தை பாத்துக்கலாம். பாத்துக்கலாம்னு சொன்னா யூ டோன்ட் ஹேவ் மெட்டிகுலஸ் பிளானிங். உங்ககிட்ட திட்டமிடல் இல்லைங்கிறவங்க தான் பாத்துக்கலாம். வந்தா பாத்துக்கலாம், வந்தா பார்க்க முடியாது, அதான் உண்மை. சர்க்கரையிலையோ ரத்த கொதிப்புலையோ ஒரு நோயுடைய தீவிரத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மற்றவங்க தான் நம்மளை பார்த்துக்கலாம், நம்மளை நாம பார்க்க முடியாது. அப்படியான ஒரு சூழல்ல தான் நம்மளுடைய நோய் கூட்டங்கள் கூடிக்கொண்டே இருக்கு. முதுமையில் நண்பர்களே, முதுமையில் மிக மிக கவனமா இருக்க வேண்டிய விஷயம் சர்க்கரையை மிகச்சிறப்பா கையாளும். சர்க்கரை நோய் இல்லாம இருக்க முடியுமா? சிறு வயதுல வந்துருச்சு இல்ல, நீங்க இருக்கிற நீங்க ஒரு 300-400 பேர் இருக்கீங்கன்னா உறுதியா கையெழுத்து கூட நான் யாருக்கும் டெஸ்ட் பண்ணல, உறுதியா இங்க ஒரு 30% ஆஃப் பீப்புள் டயபெட்டிக் உறுதியா இருக்கு. கைக்கு கூட தரலாம், டெஸ்டே பண்ணல, ஆனாலும் சொல்ல முடியும். ஏன்னா புள்ளி விவரங்கள் அதுதான் சொல்லுது. ஆனா என்ன அதுக்காக சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னா அவ்வளவுதானா? கிடையவே கிடையாது. நான் குடியிருந்த வீட்டுல, நான் ஒரு வீட்டுல வாடகை குடியிருந்தேன். அந்த வீட்டுல எனக்கு கூட இருந்த அந்த ஓனர் ஒரு IAS அதிகாரி. கிட்டத்தட்ட 55 வருஷம் அவருக்கு டயபெட்டிக். 92 வயதுல அவர் மரணம் அடைந்தார். அவர் நானும் அவரும் ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட பேசிட்டு இருப்பேன். காலையில 5:30 மணிக்கு கதவு டாக்டர் போலாமா வாக்கிங். காலையில 5:30க்கு. அன்னைக்கு நான் ராத்திரி 11 மணிக்கு வந்திருப்பேன். எப்படியாவது ஒரு 1/2 மணி நேரம் தூக்கிட மாட்டோமா அப்படின்னா, ஊர்லாம் சொல்லிட்டு நீங்க 5:30க்கு நடக்கலன்னா, அப்படித்தான் எனக்கு நடையை அவர் உறுதிப்படுத்தினார். 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் டொக்கு டொக்கு தட்டுவார். மழை பெஞ்சதுன்னா அவர் 2 கூட எடுத்துட்டு வருவார். டாக்டர் இந்த அப்படிங்க குடை பிடிச்சிட்டே பேசிட்டே போவோம். அந்த கீம்பா கார்டன் ஏரியால குறைய பிடிச்சிட்டு வாக்கிங் போன 2 பேர் நான் கொண்டுட்டேன். அவருடைய முதுமை 85 வயசுல அவங்க பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து அவங்க எல்லாம் போய் விழுந்துறாரு, கீழே எங்கேயா விழுந்துறாரு, வீட்டை விட்டு நீங்க நடக்கூடாது, வீட்லயே இருந்து நடங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளேயே அந்த ரூம் ஸ்கொயர் ஃபீட் கணக்கு வச்சுக்கிட்டு எப்படியாவது இதுக்குள்ள நான் மொத்தமா 1.5 கிலோமீட்டர் வந்துருச்சு டாக்டர் நடந்துட்டேன் அப்படின்பார். 90 வயது வரைக்கும் அவருடைய ஆரோக்கியம் மிகச்சிறப்பா. 92 வயசுல ஒரு அழகான எக்ஸிட் போன் பண்ணி, டாக்டர் ஹாஸ்பிட்டல் போறேன், எப்படி வரானு தெரியல, ஐ லிவ் மை லைஃப் வெரி வெல். அவருடைய பிள்ளைங்க எல்லாம் மிகச்சிறப்பா இருக்காங்க. குழந்தைகள் அவருக்கு அவ்வளவு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை. 92 வயசுல குட் பை எக்ஸிட். அழகா டாட்டா சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போன் பண்ணி எல்லாருக்கும் தேங்க் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போனாரு. அப்புறம் வரலாம். வாழ்க்கை எப்படிதான் இருக்கணும், மிகச்சிறப்பா சந்தோஷமான எக்ஸிட். அவ்வளவு மகிழ்ச்சியா பை பை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு நாள் மரணம் அடைய போறோம். ஆனா அந்த மரணத்துல அப்படியே ஒரு டியூப்லயும் இதுலயும் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு பிரச்சனை அப்படின்னு கூட குவாலிட்டி ஆஃப் லைஃப் பத்தி பேசுற மாதிரி இன்றைக்கு குவாலிட்டி ஆஃப் டெத்தை பத்தி பேசுறான். உடைய மரணம் ஆகச்சிறந்ததாக அமையணும்னு. ஆனா அதே சமயத்துல அதுக்கான பயம் தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு மருத்துவ உலகம் பெரிய அளவுல வளர்ந்துருக்கு. கூகுள்ல இருந்து ஒரு இது போடுறேன், ஒரு ரொம்ப அழகான வார்த்தை. அந்த வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, டெத் இஸ் ஆப்ஷனல். இனிமேல் 2050 டெத் இஸ் ஆப்ஷனல் அப்படிங்கிறான். சிறுநீரகம் போயிருச்சா கிட்னியை மாத்திக்கோ, ஹார்ட் போயிருச்சா ஹார்ட்டை மாத்திக்கோ, உனக்கு லிவர்ல பிரச்சனை லிவரை மாத்திக்கோ, பிளட்ல ஏதாச்சும் பிளட்டை மாத்திக்கோ, எல்லாத்தையும் மாத்தி நீ கடைசி வரைக்கும் உயிர் வாழ முடியும். ரொம்ப போர் அடிக்குதுடா, ரைட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனலா டெத்தை எடுக்கக்கூடிய அளவுல மருத்துவ உலகம் வளர்த்து விட்டு இருக்கிறோம். அன்றைக்கு
ஒரு சிறு மாரடைப்புக்கு நம்ம பயந்த காலம் உண்டு. 20 வருஷம் முன்னாடி நெஞ்ச முடிச்சுதான் தமிழ் சினிமால பல ஹீரோக்கள் வந்து ஐயோ அப்படின்னு பின்னாடி 1000 வயலின் வாசிக்கும். இன்னைக்கு வந்து மாரடைப்பு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. மிகச்சிறப்பான ஒரு மருத்துவங்கள் வந்துருச்சு. ஒரு ஸ்டேட் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு சிஏபிடி பண்ணிக்கலாம். என்னுடைய நண்பர் அவர் ஒரு மருத்துவர் தான். திடீர்னு ஒரு நாள் காலையில 7 மணிக்கு போன் பண்றாரு. மச்சான் உன்னை பார்க்கணும்டா, எப்போ வர? சாயந்தரம் கிளினிக்ல போய் பார்க்கலாம். என்ன நீ இதுக்கு வந்திருக்க? வண்டியை கொஞ்சம் ஓவர் ஆயில் பண்ணிட்டு சர்வீஸ் விட்டு கொஞ்சம் பிளம்பிங்லாம் பிரச்சனையா இருக்க பார்க்க வந்திருக்கேன். நான் சேலத்துல இல்லாத வண்டி பிரச்சனை, அதுக்கு சென்னை வரைக்கும் வந்திருக்கேன். நான் வண்டினா என்னைய சொன்னேன்டா, லைட்டா ஒரு 4 இடத்துல அடைச்சிருக்கு, அப்படியே வந்துட்டு ஓவர் ஆயில் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு போன் பண்றான். நான் வந்து பதறி போய் என்னடா இப்படி சொல்றேன் அப்படின்னா, நேற்று போனேன்டா, போய் பார்த்தேன், ஸ்டென்ட்டை போட்டுக்கலான்னு பார்த்தேன், அங்க 5 பிளாக்கு. அவரு போய் பயப்படுறாரு. நான் போட முடியும் போடுங்க அப்படின்னா, இல்ல நீங்க பைபாஸ் பண்ணிக்கோங்கட்டாரு. நான் வந்து இங்க அட்டிட்டாங்க அப்படின்னா. ரொம்ப சாதாரணமா உலகம், மருத்துவ உலகம் 15 நாள்ல அவர் அடுத்த வேலைக்கு போய் அவருக்கு ஆபரேஷன் எல்லாம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. மருத்துவ உலகம் மிகப்பெரிய அளவுல வளர்ந்து இருக்கிறது. அது ஒரு பக்கம் உண்மை. ஆனால் எல்லாராலையும் அது மாதிரியான ஒரு நோய்க்குள்ள போய் சிகிச்சை எடுத்து அதுக்குரிய பொருளாதார வசதியோடு ஆகச்சிறந்த சிகிச்சையை எடுத்துக்கொண்டு உடனடியாக திரும்ப முடியுமான்னு கேட்டா நம்ம எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அப்ப நம்ம இதுக்கெல்லாம் முதல் விஷயம் என்னன்னா, இந்த நோய் கூட்டத்திற்குள் சிக்காமல் பார்க்கணும். சர்க்கரை இருக்கு, அதை மிகச்சிறப்பாக கையாள. ரத்த பிடிப்பு இருக்கு, ஆகச்சிறப்பாக கையாண்டு அதிலிருந்து அது ஒரு சிறுநீரக நோயோ அது ஒரு ஸ்ட்ரோக்கையோ உருவாக்காத அளவுக்கு நம் வாழ்க்கையை வைக்கிறோம். எல்லாத்த விட இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பெருகி கொண்டிருக்கிறது புற்றுநோய் கூட்டம். புற்றுநோய்கள் வந்து முன்னாடி எல்லாம் வந்து தமிழ் சினிமாவுடைய கடைசி சீன்ல தான் புற்றுநோய் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு ஹீரோ 2 ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருப்பான். டக்குன்னு ஒருத்திய போட்டாதான் அடுத்த நிமிஷம் வந்து படம் சுபம்னு பிடிக்க முடியும். திடீர்னு கிளைமாக்ஸ்ல வேற ரத்தமா வாங்கி இருந்து அவன் வயலின போட்டு அவங்களுக்கு புற்றுநோய் அப்படின்னா, அப்பதான் அப்படியா வாழ்வே மாயம்னு ஒரு படம் பார்த்தோம். அப்பவும் அப்படிதான் இருந்துச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கேன், ஒரு பயணங்கள் முடிவதில்லை அப்படின்னு ஒரு படம். எப்படியும் அந்த படத்தை முடிக்க போறான் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு அவங்களுக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லி போச்சான். இப்படி யாருக்கோ எங்கேயோ கேட்ட வார்த்தையாக இருந்த புற்றுநோய் இன்றைக்கு எங்கு திரும்பினாலும் நம் வீட்டில், நம் அருகாமையில, நம்ம குடும்பத்துல, நமக்கு உறவினர்ல, நம்ம அலுவலகத்தில் பக்கத்தில் வேலை செய்யக்கூடிய பலருக்கும் வரக்கூடிய நோயாக மாறி. ஒரு ஆங்காலஜிஸ்ட் ஒருத்தர் நான் பேசுறேன். அவர் ஒரு நாளைக்கு 250 பேஷண்ட் பார்ப்பார். நான் வந்து கேட்பேன், சார் ஏன் சார் இத்தனை பேஷண்ட் 250 பேர் பார்க்கணுமா? பல பேஷண்ட் வந்து உங்கள்கிட்ட வந்து ரொம்ப நேரம் நீங்க பேச மாட்டீங்கன்னு திட்டுறாங்க, நீங்க ஒண்ணு அட்லீஸ்ட் ஒரு குறைச்சிக்கலாமே அப்படின்ட்டு. அவர் சொல்லுவாரு, நான் குறைச்சிக்கலாம். நான் சென்னை மாதிரி இடத்துல உட்காந்து நான் ஒரு பேஷண்ட்க்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணேன்னா 100 ரூபாய்க்கு 100 பேஷண்ட் பார்க்கலாம். நான் இருப்பது ஒரு கிராமத்து தொகுதி பக்கத்துல. அங்க 50 ரூபாய் கன்சல்டேஷன் வாங்கிட்டு நான் பாக்குறேன். நான் ஒருவேளை 50 ரூபாய்க்கு நான் அதை பார்க்கவில்லை என்றால் அந்த 250 பேர்ல 100 பேர் இறந்து போயிடுவாங்க. அதனால நான் 250 பேர் பார்க்கறேன். அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவர் சொன்ன உடனே. அப்புறம் அடுத்த கேள்வி அவர்கிட்ட கேட்டேன், சார் உண்மையிலேயே இவ்வளவு நோய் கூடுத, இந்த நோயை முதல்லயே கணிக்கக்கூடிய உத்திகள் நிறைய வந்துட்டதுனால, ஏடி டயக்னோசிஸ் வந்ததுனால கேன்சர் அதிகமா இருக்க மாதிரி தெரியுதா, இல்ல உண்மையிலேயே நம்பர் கூடி இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல, 100% நோய் கூடி இருக்கிறது. முன்ன இருந்ததை விட நிறைய பேருக்கு அதிகம் வருகிறது. நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல வந்து குடல்ல புற்றுநோயோ இரைப்பை புற்றுநோயோ வந்து இந்தியால எல்லாம் யாருக்கும் வராது. ஏன்னா நம்ம சாம்பார் சாப்பிடுறோம், எல்லாத்துலயும் மஞ்சள் போடுறோம், நிறைய மஞ்சள் செய்யறோம், நிறைய ஸ்பைசஸ் இருக்கிறதுனால நமக்கு எல்லாம் குடல் புற்றுநோய் இரைப்பை புற்றுநோய் வராது. துரதிருஷ்டவசமாக ஆண்களுக்கு இன்றைக்கு அதிகம் வரக்கூடிய புற்றுநோய்கள்ல குடலும் இரைப்பை புற்றுநோயும் கூடிக்கொண்டே இருக்கு. உணவு குழலினுடைய கடைசி லோயர் 1/3 ஆஃப் ஈசோஃபேகஸ், உணவு குழலினுடைய கடைசியிலையும் இரைப்பையிலையும் மலத்துடலையும் வரக்கூடிய புற்றுநோய்கள் கூடிக்கொண்டே இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொல்வது புள்ளிவரம். ஆண்களுக்கு, பெண்களை பொறுத்த வரைக்கும் நாங்க படிக்கிற காலத்துல பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் யாருக்கு வரும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. அதுக்கு ஒரே பதில் தான், பாலூட்டாத, ஏதோ ஒரு காரணத்திற்காக திருமணம் செய்யாத, இல்லை என்றால் குழந்தை பேர் இல்லாதனால பாலூட்டாதனால அவர்களுடைய முதுமையில ஒருவேளை அவர்களுடைய மரபில் புற்றுநோய் இருந்தா அவங்களுக்கு வரலாம். முதுமையில அவங்க மரபுல இருந்தா, அவங்க பாலே ஊட்டல, குழந்தை பேர் இல்லாம போச்சு, திருமணம் ஆகலைன்னா அந்த பெண்ணுக்கு வரலாம்னு இருந்துச்சு. 35 வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இன்னைக்கு நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம், போய் பாருங்க. மாதூட்டி கொண்டிருக்கிற பெண்கள்ல மார்பக புற்றுநோய் பெரிய அளவுல. பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய் 100 பெண்கள் கேன்சர் பேஷண்ட் அப்படின்னா அந்த 100 ஃபீமேல் கேன்சர் பேஷண்ட்ல 28-30% மார்பகம். சர்க்கரை கூடுது, ரத்த கொதிப்பு கூடுது, புற்றுநோய்கள் கூடுது.
ஏன் இவை எல்லாம் கூடிக்கொண்டே இருக்கு? வளர்ச்சிக்கான ஒரு அடையாளமான இந்தியா பெரிய அளவுல வளர்ந்துட்டு இருக்குன்னு சந்தோஷமா சொன்னீங்களே. ஆமா, வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். கூடவே நோயும் வளர்த்து கொண்டிருக்கோம். ஐசிஎம்ஆர் வந்து ஒரு 13 வருட ஸ்டடி. உங்களுக்கு எல்லாம் சென்னையில ஒரு பெரிய பிரபல மருத்துவமனை தெரியும், மோகன் டயபெட்டிக் சென்டர் அப்படின்னு. இந்த டாக்டர் மோகனுடைய பொண்ணு டாக்டர் அஞ்சனா மோகன், அவங்க ஒரு 13 வருஷம் பெரிய ஆய்வு, அது மிகப்பெரிய ஆய்வு. இந்தியா B7 அப்படின்னு அந்த ஆய்வினுடைய பெயர் வந்து இந்தியா B7. 13 வருஷமா ஒரு ஆய்வு பண்றாங்க இந்தியா முழுக்க. எங்க சக்கரை கூடுது, எங்க ரத்த கொதிப்பு கூடுது, எங்க ஒபிசிட்டி கூடுது, எங்க தொப்பை கூடுது, எங்க புற்றுநோய்கள் கூடுது, எல்லாம் போட்டு இந்தியாவினுடைய மேப்ப லான்செட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை, அதுதான் மருத்துவ உலகினுடைய தலை சார்ந்த பத்திரிகை, அந்த லான்செட்ல பப்ளிஷ் பண்றாங்க எந்தெந்த மாநிலங்கள்ல எல்லாம் சக்கரை கூடுது, ரத்த கொதிப்பு கூடுது. சிகப்பா இருந்ததுன்னா அலாமிங்கா இருக்கு, நிறைய பேருக்கு கூடுது. ரோஸா இருக்கு அப்படின்னா கூட ஆரம்பிச்சிருச்சு, கவனமா இருக்க அப்படிங்கிறது. பிரவுன் கலர்ல இருந்ததுன்னா இப்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். 27 பக்கம் இருக்கு அந்த ஆர்டிகல். நீங்க கூகுள் பாக்குறவங்களா இருந்தா இப்ப கூட எடுத்து பார்க்கலாம். அந்த 27 பக்கம் ஆர்டிகல்ல மேப்ல எல்லா பக்கத்திலையும் ரத்த சிவப்புல இருக்குது தமிழ்நாடு. விளையாட்டா சொல்ற, ரத்த சிவப்பா இருக்கு தமிழ்நாடு. போட்டிக்கு பக்கத்துல கேரளா, இங்க ரெண்டையும் விட்டா அந்த பக்கம் பஞ்சாப். நாங்கெல்லாம் படிக்கும் போது மணிப்பூர், அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேசல எல்லாம் நிறைய மலைப்பாங்கான இடம், அங்க எல்லாம் சுகர் எல்லாம் வராது, பிபி வராதுன்னு படிச்சோம். அங்கெல்லாம் இப்போ ரோஸ் கலர் தான் இருக்கு. மொத்த இந்தியாவே சிகப்பு ரோஸாவும் தான் இருக்கு. ஆனா ரத்த சிவப்பா இருக்கிறது தமிழ்நாடு. அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவும் பஞ்சாபும் இருக்கு. நான் பல நேரம் யோசிச்சு பாக்குறேன், நம்ம மாதிரியே தானப்பா அவனும் சோறு சாப்பிடறான் ஆந்திரால. நம்மளை விட அதிகமா வந்து அரிசி சாப்பாடு சாப்பிடுறாங்க. அவங்களோட ஏன் இங்கே வருது? வளர்ச்சிக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கிறதா? ஒரு தொழில் ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக, படிப்பு ரீதியாக எல்லா வகையிலும் வளர்ந்து வரக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலயும் இந்த நோயும் கூட. என்ன அர்த்தம் என்னன்னா, வளர்ச்சி பொருளாதார ரீதியாக வளர்ந்த அளவுல உளவியல் ரீதியாக, மனம் ரீதியாக மகிழ்வாக நாம் இல்லையோ அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். நண்பர்களே, நீங்க எப்படி இருந்தாலும் ஒரு மகிழ்வான மனம் இருந்தால் மட்டும்தான் எந்த நோயும் ஜெயிக்க முடியும். அப்ப அந்த ஆனந்தத்தை ஆன்மீகத்தின் வழியாக பெறணும்னா ஆரோக்கியம் மிக மிக அடிப்படையான விஷயம். நம்ம அப்படியே தள்ளிட்டு போயிட முடியாது. இந்த புள்ளிவிவரங்கள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளும்.